ஒருவேளை கேஜிஎஃப் தங்க வேட்டையின் போது உங்களிடம் ஒரு மெட்டல் டிடெக்டர் இருந்தால், முதல் நாள் எல்லாரும் வெறும் கையால் மண்ணை தோண்டிக் கொண்டிருக்க நீங்கள் ஒரு மெஷினோடு வருகிறீர்கள். அது பீப் என்று ஒலிக்கிறது. 2 இன்ச் தோண்டுகிறீர்கள். ஒரு பெரிய தங்க கட்டி நாரச்சிய நிசப்தமாகிறது. மதியத்திற்குள் 11 தங்க கட்டிகள். 4 வருஷமா உழைச்ச ஒரு தொழிலாளி ஆச்சரியமா பார்க்கிறாரு. என் குதிரையை வச்சுக்கோ, அந்த மெஷினத்தா என்கிறான். நீங்கள் நோ சொல்கிறீர்கள். அவனோட இடத்தையே தர்றேன்னு சொல்றான். உங்களுக்கு தெரியும், அதைவிட பெரிய இடம் உங்ககிட்ட இருக்குன்னு. 3ஆம் நாள் செய்தி ஊர் முழுக்க பரவுது. அதிகாரிகள் வர்றாங்க. இந்த மெஷின் சட்டவிரோதம் என்கிறார்கள். எந்த சட்டம் என நீங்கள் கேட்க அவர்களுக்கு பதில் தெரியவில்லை. ஒரு தங்கக் கட்டியை தூக்கி போடுகிறீர்கள். அவர்கள் வண்டியை கிளப்புகிறார்கள். 4ஆம் நாள் ஒரு பெரிய மைனிங் கம்பெனி 10 லட்சம் தர்றோம் என்கிறது. நீங்கள் முடியாது என்கிறீர்கள். அன்னைக்கு நைட் அதை திருட ஆள் வர்றாங்க. ஆனா அவங்க கால்ல இருக்கிற இரும்புச் சங்கிலியை மெஷின் காட்டி கொடுக்க நீங்க தப்பிச்சிடுறீங்க. 5ஆம் நாள் நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க. ஒரு ஸ்கேன், ஒரு தங்க கட்டி. தொழிலாளர்கள் மைல் கணக்குல கியூல நிக்கிறாங்க. நீங்க இனிமே தோண்ட தேவையில்லை. வெறும் கையை நீட்டி வழிகாட்டினா மட்டும் போதும். 7ஆம் நாள் எல்லாரும் உங்களை அதிர்ஷ்டசாலின்னு சொல்றாங்க. ஆனா அது அதிர்ஷ்டம் இல்லை. அது சரியான டெக்னாலஜி. கடைசியில அந்த மெஷினை அந்த மைனிங் கம்பெனிக்கே விக்கிறீங்க. விலை என்ன தெரியுமா? அந்த முழு சுரங்கமுமே தான்.